வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு ட்ராவல் vlog தான். மோஸ்ட்லி வந்து எங்கேயாவது வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் நான் வந்து vlog எடுக்கலாம் அப்படின்னே வந்து ஐடியா பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போ நிறைய ஒரு ஃபன் மூமெண்ட் வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸாக சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே நினப்பேன். ஸோ அப்படி நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து இந்த தடவை வந்து ஹோல் ஃபேமிலியாக வந்து அம்மா கூட வந்து சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து பழனி வழியாக போய் அங்கே பாஸ் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டோம். எங்கே அப்படின்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கொடைக்கானல் தான் வந்து நாங்கள் இன்றைக்கி போகிறோம். நாங்கள் இங்கேருந்து இப்படி வந்துட்டோம். சித்தியோட ஃபேமிலி வந்து அங்கே மதுரை டு கொடைக்கானல் வந்து வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு போனோடனே இந்த ஸ்பாட் எல்லாத்துக்குமே ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். இந்த என்ட்ரி ஆன உடனே நம்ம கொடைக்கானல் வந்துட்டோம், ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்துட்டோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சில்வர் கேஸ்கெட் ஃபால். இங்கே வந்தோடனே வந்து பாப்புக்குட்டி வந்து கடையை பார்த்தோன்னே அதை வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டாய் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அந்த ஃபால்ஸில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே நாங்கள் போகும்போதே வந்து ஈவினிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மிஸ்ட்டும் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கேர்ள் மாம் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வாங்குகிற எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் சின்ன வயசில் கேட்டிருப்போம், பட் கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ அதை போட்டு பார்க்கறதுல ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சித்திங்களை கூட கூட்டிகிட்டு போயிட்டாலே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வேலை கம்மி. அது மாதிரி தான் வந்து இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா மானியா வந்து என் கூட இருக்கிறத விட அவங்க சித்திங்க கூட அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ணுவாள் டைம். இதை நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த வில்லா கிச்சனோடு இருந்தது. உள்ளே நுழைஞ்சனே ஒரு சின்னதாக வந்து ஹால் மாதிரி அண்ட் தென் 3 பெட்ரூம்ஸ் வித் வந்து பாத்ரூம்ஸோடு இருந்தது. அதில் ஒன்றில் வந்து வியூவோடு இருந்தது. மித்ததெல்லாம் வந்து காம்பேக்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ரொம்பவே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்தது. ஸோ ஆளுக்கு ஒரு பெட்ரூம்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இது போக பார்த்திங்கன்னா வந்து கீழ் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வந்து ரூம் மாதிரி இருந்தது. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து சித்திக்கு கொடுத்துட்டோம். அதுலேயுமே வந்து உங்களுக்கு 2 பெட்ரூம்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. அதோட வியூ வந்து நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி போனோம்னா வந்து அதோட வியூ தெரியும். இது நான் வெளியே வந்தோடனே இப்போ காமிக்கிறது வந்து அவுட்டர் வியூ. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கேருந்து கீழே வந்தோடனே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கீழ் ரூம் வந்து. இதுலேயும் வந்து ஹாலில் வந்து நல்லாவே வெளிச்சமாக இருந்தது. அண்ட் 2 பெட்ரூம்ஸ் வித் அட்டாச் பாத்ரூமோடு இருந்தது. இது வந்து ஓவரால் வந்து அவுட்டர் வியூ நீங்கள் இப்போ பார்க்குறது. அந்த வியூவை பார்க்கும்போதே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ சித்தியும் வந்து ரீச் ஆகிட்டாங்க. இவங்க தான் மதுரையிலேருந்து வந்தாங்க. அவங்க வரும்போது பயங்கரமான டிராஃபிக்கில் மாட்டிட்டாங்க. ஸோ அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க வந்தோடனே பார்த்திங்கன்னா ரூம் போட்டிருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் அங்கேருந்து வந்து நாங்கள் நடந்து போனோம். போகும்போதே சில்னஸ் இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லாமே ஸ்வெட்டர்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு தான் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கே தான் வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டாக மீட் பண்ணாங்க இங்கே வந்துட்டு. ஸோ கரெக்டாக வந்து இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணி 1 வீக் இருக்கும். ஒன் வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணோம். ஸோ கரெக்டாக எல்லாம் அமைஞ்சு வந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரி 3 ஃபேமிலியும் சேர்ந்து நாங்கள் வந்து ட்ரிப்பு வந்து போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். 2-3 தடவை பிளான் பண்ணியிருக்கோம். பட் கரெக்டாக வந்து அது அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் யாருக்காவது ஒர்க்கு ஸ்கூலு காலேஜு எக்ஸாம்ஸ்னு தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த தடவை பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அமைஞ்சு வந்தது. ரொம்பவே சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது அந்த ஈவினிங். சொல்லப்போனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அங்கேயே உட்காந்து ரொம்ப நேரம் நாங்கள் கதை பேசிகிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருட்டான மாதிரியும் ஆயிடுச்சு. கிளைமேட்டும் ரொம்பவே சில்லுன்னு ஆயிடுச்சு. பாப்பாக்கெல்லாம் ரொம்பவே கூலிங்காக இருக்கும். சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்னங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னவங்க இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறீங்களா? நாங்களும் அங்கேருந்து அப்படி தாங்க கிளம்பி வந்தோம். வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த வேனில் வச்சு பயங்கரமான சாங், அவ்வளோ சவுண்டாக பயங்கர ஹிட்டான சாங்ஸ்லாம் ஓடிட்டு இருந்தது. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நின்னோம். எங்களால் நிற்கவே முடியல, அப்படியே டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப் ஆயிடுச்சு. இதுக்கு அவங்க கேரளா பீப்புள்ஸ் ஃபுல்லாக தமிழ் சாங் தான், செம்ம வைபாக இருந்தது.
பாப்புக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா சித்தப்பா ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தார். அது வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது அங்கே அவளுக்கு கொடுத்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பி. அதை வாங்கி வச்சுட்டு செம்மையாக ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தா. நாங்கள் அங்கேருந்து போயிட்டு அப்புறம் எங்கள் ரூமில் நாங்கள் ஃபயர் கேம்ப் சொல்லியிருந்தோம். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் ஃபயர் வந்து கரெக்டாக வச்சாங்க. வச்ச உடனே சாங்கு ஸ்பீக்கர் எல்லாத்தையும் எடுத்து டான்ஸ் அகெயின்ஸ்ட் டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெரியவங்களாம் ரொம்பவே வந்து அந்த அன்றைக்கி என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்களாம் இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ நம்ம வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் அவங்கள விட்டுட்டு போகிறத விட இந்த மாதிரி ட்ரிப்புக்கெலாம் கூட்டிகிட்டு போய் பாருங்கள். அப்போ தான் அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களாம் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க. நாங்களுமே சரி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். நாங்கள் வந்து மெனு வந்து எதுவுமே வெளியெல்லாம் சொல்லிங்க. இங்கேயே வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அப்போவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு 1 hour பிஃபோர் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம ஆன் டைமுக்கு வந்து சுட சுட எல்லாமே வந்து நம்ம ரூமுக்கே கொண்டு வந்துடுறாங்க. நாங்கள் வந்து மட்டன் கிரேவி, சப்பாத்தி, பரோட்டா, சிக்கன் கிரேவி இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட் வைஸஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அங்கே ஒரு அண்ணா இருக்கார். அவர் ரொம்பவே நம்மளை வந்து கேர் பண்ணி எல்லாமே பார்த்துக்குறாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக சாங் கேட்டுட்டு நைட் ஃபுல்லாக வந்து ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சம்திங் ஏதோ இருக்குங்க இந்த ஓல்டு சாங்கில். அப்போல்லாம் என்னமோ அப்பா கேட்கும்போது அம்மா கேட்கும்போது இதெல்லாம் என்ன பாட்டு மாற்றுங்க அப்படின்னு சொன்ன நாம் இப்போ அந்த சாங்ஸையே விரும்பி எங்கே போனாலும் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபுல்லாகவே இதுக்கு மேலே ஓல்டு சாங்ஸும் எங்களோட அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸும் தான் இருக்கும். இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட வந்து முடியுது. நெக்ஸ்ட் விளாகில் வந்து கொடைக்கானல் டே 1லேருந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், எங்கே போனோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய். ஒரு மனசு அதை உனக்கே கொடுக்க மறுத்தான் என்ன நீதான் எந்த மொழி விளக்கு என்றும் நீதான் எந்த மொழி விளக்கு காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது பொழுதாடி பொன்மாலை ஒன்று காசா